இப்போ நம்ம பார்க்குறது தான் ஸ்ரீ கும்பேஸ்வர சுவாமி கோவில். இங்கே ஒரு ராஜகோபுரம் வந்து பாதி, அதாவது சரியாக கட்டப்படாத நிலைமையில தான் இருக்கும். அதுக்கு பேர் தான் மொட்டை கோபுரம்னு அழைக்கிறாங்க. இந்த கோயிலோட லேண்ட்மார்க்கும் இந்த மொட்டை கோபுரம்னே ஆயிடுச்சு. இந்த கோயில் எங்கன்னா ப்ராப்பர் கும்பகோணத்திலேயே இருக்கு. அதாவது கும்பகோணம் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ். இந்த கோவில் ஹிஸ்டரியை பார்த்தோம்னா, இது வந்து சோழா காலத்தில் 7th செஞ்சுரியிலேருந்தே இருக்கணும். அதுக்கப்புறமா நாயக்கர்கள் 15லேருந்து 17வது செஞ்சுரிக்கு வரைக்கும் இதுக்கு வந்து திருப்பணிகள் நிறைய பண்ணியிருக்கா. அதாவது கோயிலை வந்து நிறைய எக்ஸ்பேண்ட் பண்ணி நல்லா கட்டி அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கா. இங்க கோவில்ல சிவன் சுயம்பு மூர்த்தியா நமக்கு காட்சி தர்றார். 51 சக்தி பீட்டத்துல இதுதான் முதலாவது சக்தி பீட்டம்னு சொல்றா. இங்க மங்களாம்பிகை தாயார மந்திர பீட்டேஸ்வரின்னு அழைக்கிறா. இங்குதான் சிவன் தன்னோட பலத்துல பாதிய அம்பாளு கொடுத்து கல்யாணம் பண்ணிட்டான்னு சொல்றா. இப்ப இந்த கோயில் சம்பந்தப்பட்ட புராண கதையை பத்தி பார்க்கலாம். ஹிந்து மித்தாலஜி பிரகாரம் ஒவ்வொரு யுகம் முடியும் போதும் வெள்ளம் வந்து அங்க இருக்கிற உயிரினங்கள்லாம் கம்ப்ளீட்டா அந்த பூமியில அழிச்சிரும் அப்படின்னு சொல்றா. அதுக்கு பேர் தான் பிரளயம். சிவபெருமானும் பிரம்மனும் ஒரு பானையில, அதாவது கும்பம் குடம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா, அந்த பானையில உயிர் விதைகளும் உயிர் விதையோட 4 வேதம் புராணங்கள் எல்லாம் சேர்த்து அதோட அதுல வந்து அமிர்த கலசம் சொல்லுவோம், அமிர்தத்தையும் சேர்த்து எல்லாம் ஒரு கும்பமா வந்து மலர் வளையங்களோட இதோட சேர்த்து அதுல கட்டி வச்சு அழகு பண்ணி வைக்கிறா. மகா பிரளயம் ஸ்டார்ட் ஆனோடனே, அதாவது அங்க இருக்கிற ஜீவராசிகள் எல்லாத்தையுமே வந்து ஃப்ளட் வந்து வெள்ளம் வந்து அழிச்சதுக்கு அப்புறமா என்ன ஆகுது, இந்த பை மிஸ்டேக் இந்த கும்பத்தையும் வந்து தண்ணி அடிச்சுன்னு போயிடுறது. கும்பமும் பல வருஷமா கடல்லையே தான் இருக்கு. இந்த பிரளயம் ஸ்டாப் ஆனோன்னு நின்னதுக்கு அப்புறமா இந்த கலசம் வந்து மிதந்து போய் கடைசியில கும்பகோணத்துல தான் போய் தங்கித்துன்னு சொல்றா. அதுக்கப்புறமா எம்பெருமான் சிவபெருமான் வந்து கிராதமூர்த்தி ஒரு ஹண்டரா வந்து அவர் வந்து அம்பு எய்தி இந்த பானையை வந்து உடைக்கிறார். அதுக்கப்புறமா தான் உயிரினங்கள்லாம் இங்க ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றான். இங்கதான் மகாவிஷ்ணு சிவனை பூஜை பண்ணி சக்கரத்தை வாங்கிட்டு ஸ்ரீ சக்கரபாணியாவும், அதே மாதிரி இன்னொரு இன்சிடென்ட்ல வில்லு வாங்கிட்டு ஸ்ரீ சாரங்கபாணியாவும் கும்பகோணத்துல இருக்கா. இந்த கோயில்ல முக்கியமான ஃபெஸ்டிவல்னு பார்த்தோம்னா மாசி மகம் தான். அதான் பிரம்மோற்சவம். அது எப்போ நடக்கும்னா மாசி மாசத்துல பிப்ரவரி டு மார்ச் நடக்கும். அதாவது வருஷம் நடக்கிறதுக்கு பேர் வந்து மகான்னு சொல்றா. 12 வருஷத்துக்கு ஒரு தடவை நடக்கிறதுக்கு பேர் வந்து மகா மகான்னு சொல்றா. இது இல்லாம பொதுவா சிவனுக்கு நடக்கிற எல்லா ஃபெஸ்டிவலும் இங்க வந்து நல்லா செலிப்ரேட் பண்ணி பண்ணுவா. கோவில் டைமிங்னு பார்த்தா காலம்பரை 6லேருந்து 12 வரைக்கும், சாயங்காலம் 4லேருந்து 8 வரைக்கும். இது இல்லாம இங்க லார்ட் பிரம்மா, இந்திரன், காமதேனு, அப்புறம் காஷ்யபா, ஹேமரிஷி மகரிஷிகள்லாம் இங்கதான் வந்து சாமியை பூஜை பண்ணா அப்படின்னு சொல்றா. இந்த கோயிலோட ராஜகோபுரத்தை எப்படியாவது பார்த்துலாம் தான் தேடி கண்டுபிடிச்சு போனேன். ஆனால் அந்த சைட்லாம் வந்து அது ஃபுல்லாகவே கடையெல்லாம் போட்டு கட்டிக்கிறதுனால ராஜகோபுரம் கிளியராகவே தெரில. தெரிஞ்ச வரைக்கும் எடுத்திருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.